மரங்களுக்கு எப்படி உரம் மேலாண்மை பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். நிறைய விவசாயிகள் வந்து கேக்குறீங்க என்ன உரங்கள் கொடுக்கலாம், அது எந்த மாதிரி கொடுக்கலாம், எந்த டைம்ல கொடுக்கலாம், 3 மாசத்துல என்ன உரம் கொடுக்கலாம், மரங்கள் எல்லாம் ஒரு 4-5 வருஷம் ஆச்சு என்ன உரம் கொடுக்கலாம். மலையில இருக்கிற மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முறையா தண்ணி கொடுக்க மாட்டாங்க, முறையா உரம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா மரத்தோட கிரித்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸ். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மரத்தை நட்டுட்டு 3 மாசத்துக்கு உரம் கொடுக்காதீங்க, 6 மாசத்துக்கு உரம் கொடுக்காதீங்க. இந்த உரங்களுக்கு நீங்க 2 பயிருக்கு எடுத்துக்கோங்க. ஒண்ணு மரப்பயிர், 2வது மிளகு. நட்டதுல இருந்து 25 to 30 நாள், 25வது நாள் இந்த உரங்களை கொடுக்கணும், கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். சோ இந்த உரம் என்ன வேலை செய்யும்? அசோஸ்பைரில்லம், பாஸ்போ பாக்டீரியா, சூடோமோனாஸ், எக்ஸோடெர்மா விரிடி, பொட்டாஸ் பாக்டீரியா, இது எல்லாமே டிஏபி செய்யற வேலையை இந்த பாஸ்போ பாக்டீரியா உங்களுக்கு ஆர்கானிக்கா செய்யும். பச்சை குப்பையில கலக்க கூடாது. இது எல்லாமே நுண்ணுயிரிகள். இறந்து ஒரு கடையில போய் காம்ப்ளெக்ஸ் வாங்கி போடுறீங்க, டிஏபி வாங்கி போடுறீங்க, ஃபேக்டாம்பஸ் வாங்கி போடுறீங்கன்னா இதையெல்லாம் நிறுத்திட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க குப்பை போட்டா சுற்றுன்னு. சுடுந்தான், ஆனா மக்காத குப்பையை போட்டா அது சுடத்தானே செய்யும். இல்ல என்னால ஜீவா மரத்தை ரெடி பண்ண முடியாது, என்னால மீனமில ரெடி பண்ண முடியாது, எனக்கு நேரம் இல்ல, எனக்கு ஈயம் கரைசல் போட நேரம் இல்ல, அதை போட்டு கொடுக்க நேரம் இல்ல. நீங்க எல்லாம் அப்படி இந்த பக்கம் வாங்க, இது ரெடிமேடாவே இருக்கு.